Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற சொல்ல இருந்து இப்போ நான் பார்க்க போறது ஒரு தார் ராக்ஸ் ஒரு ஆடியோ அப்கிரேட் பத்தி தான். பேசிக்கா இந்த ஒரு கார்ல வந்து ஒரு டிஃபால்ட் சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு லெக் சப்போர்ட் கிட்ட ரெண்டு கோஆக்சியலும் பேக்ல ரெண்டு கோஆக்சியலும் கொடுத்திருப்பாங்க பை டிஃபால்ட் ஸ்பீக்கர்ஸ். அதை நாங்க அப்கிரேட் பண்ணிட்டு நாங்க OEM சிஸ்டம் எந்த சேஞ்சஸுமே மாத்தாம சிஸ்டம் வந்து நாங்க ஒரு ஆடிஷன்ல ஒரு 4.500 அப்படின்ற ஒரு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி OS 2 அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ஸ்பீக்கர் வந்து அந்த கார் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர் மாடல் வந்து OS 2ல AVK 6P11 அப்படின்ற ஒரு 300 வாட் ஸ்பீக்கர். இது வந்து ஒரு பியூர் ஹை-ரெஸ் ஆடியோ ஸ்பீக்கர் தான். இதோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா AVX 6.52 அப்படின்ற ஒரு 240 வாட் கோஆக்சியல், அதுவுமே பியூர் ஹை-ரெஸ் ஆடியோ தான். இது ரெண்டுமே லேட்டஸ்டா ஆடிஷன் லான்ச் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பீக்கர்னு சொல்ல முடியும். இந்த ஸ்பீக்கரை நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆடிஷன் லெவல்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தீசஸ் எப்படி பிஹேவ் பண்ண சொல்லிட்டு தீசஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% பர்சன்ஸ் வந்து நீங்க இந்த OS 2ல எதிர்பார்க்கலாம். OS 2ன்றது கிட்டத்தட்ட ஒரு மினி தீசஸ் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து பவர் பண்றதுக்கு நாங்க போன ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ஆடிஷன்ல 4.500 அப்படின்ற ஒரு ஆம்பிளிஃபையர் தான். அந்த ஆம்பிளிஃபையர் வந்து கிளாஸ் D வெர்ஷன் 880 வாட்ல இருக்குது. இதுல வந்து பை டிஃபால்ட்டாவே கொடுத்திருக்க ஒரு ஃபீச்சர் வந்து USS சொல்லிட்டு ஒரு யூனிவர்சல் சிமிலர் சப்போர்ட் சொல்லிட்டு இது வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எடுத்து உங்களுக்கு மியூசிக் டிஸ்டார்ஷன் ஆகாம ஆம்பிளிஃபையர் கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பர்பஸ் சொல்ல முடியும். இதனால உங்களுக்கு இன்ஜினோட நாய்ஸ் டிஸ்டார்ஷன் அண்ட் உள்ள காருக்குள்ள வர சின்ன எரர்ஸ் எல்லாமே இது ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நாங்க பியூர் பவருக்காக சூஸ் பண்ணி கொடுத்துருக்க ஒரு ஆம்பிளிஃபையர் கூட. இது உங்களுக்கு 130 வாட் இன்டு 4 சேனல்ல உங்களுக்கு 4 ohmsல கிடைக்கிற ஒரு ஆம்பிளிஃபையர் கூட. இந்த ஒரு OS 2க்கு வந்து வெரி பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபையர் இது. அண்ட் இந்த கூடவே நாங்க ஒரு சப்வூஃபருமே ஆட் ஆன் பண்ணிருக்கோம். இது வந்து ஆடிசன் பிராண்ட்லயே APPX 10AS2 அப்படின்ற ஒரு 800 வாட் ஸ்பீக் உள்ள ஒரு மோனோ பில்ட் இன் ஆக்டிவ் சப்வூஃபர். இது வந்து ஒரு கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் அண்ட் ரொம்ப ஷாலோ டைப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குபை பண்ணாது. பட் ரிசல்ட் இருக்கிறதே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் அந்த சப்வூஃபர் எப்பவுமே இருக்கும். ஏன்னா இந்த சப்வூஃபர் இது சிக்னேச்சர் ப்ராடக்ட் சொல்ல முடியும் ஆடிசன் பிராண்ட்ல. ஸோ இந்த குவாலிட்டி வந்து நாங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் எல்லாருக்குமே தார் ராக்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் எந்த ஸ்பீக்கர் லொகேட் பண்ணாலுமே அதோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்றது. அதுக்காக இந்த காரை நாங்கள் ஒரு டேம்பிங் வந்து ஸ்பீக்கரோட அந்த காம்பாக்ட் ஸ்பேஸ் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நாங்கள் 3 லேயர் ஆஃப் டேம்பிங் பண்ணிருக்கிறோம். வெளி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பஃபல் பிளஸ் அப்படின்ற ஒரு ஆர்டெக்ஸோட ஒரு CCS ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கிறோம். அந்த அவுட் சைட் வைப்ரேஷன்ஸ் குறைக்கிறதுக்கும் உள்ள இருக்க நாய்ஸ் வெளியே போகாம ஃபில்டர் பண்றதுக்குமே. இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டபுள் லேயர் டேம்பிங் பண்ணிருக்கிறோம் வித் லேஸ் எக்ஸ்போர்ட்டோட. அதுமே ஒரு ஆர்டெக்ஸோட ப்ராடக்ட் தான். ஸோ இந்த லேஸ் எக்ஸ்போர்ட் மூலமா ஒரு ஆடியோ சோர்ஸ் வந்து வெளியே போடுறப்ப அது ராட்லிங்னால ஸ்பீக்கர் உதறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் ஸ்பேஸ்ல அந்த ஸ்பீக்கரோட பிஹேவியர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதை அந்த கார்ல பண்றது. இந்த ட்வீட்டர் பாத்தீங்கன்னா A பில்லர்ல ஆங்கிள் செட் பண்ணி உங்களுக்கு லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ட்வீட்டருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு ஃபோக்கஸிங் வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆடியோ செட்டப்க்கு வந்து நெக்ஸ்ட் மெயினா பார்க்க போறது ஒயரிங் சம்பந்தப்பட்டமா. அதுல வந்து இந்த கார் யூஸ் பண்ற அத்தனை ஒயருமே கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். கனெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு இட்டாலி பிராண்ட் ஒயர். இது வந்து பியூர் OFC கேபிள். இந்த கேபிள் வந்து நாங்க என்டையர் காருக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் பவர் சோர்ஸ் எல்லாமே 4 கேஜ்ல ஆப்ரேட் பண்ணிருக்கிறோம். அண்ட் ஸ்பீக்கர் வைஸ் எல்லாமே இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாமே ஸ்பீக்கர் இருந்து எடுத்துருக்கிறோமே தவிர்த்து நாங்கள் எதுவுமே கம்பெனி சிஸ்டம்ல இருந்து நாங்கள் டச் பண்ணி ஒயரிங் கட் பண்ணி எடுக்கவே இல்லை. எல்லாமே சாக்கெட் பேஸ்ல இந்த ஆடியோ நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆடியோ பண்றதால உங்க கார் எலக்ட்ரிக்கல் எந்த டேமேஜுமே வர போறது இல்லை. எல்லாமே ஸ்டாண்டர்டான டிசைன் பண்ணி கொண்டு போன ஒயரிங்ஸ் மட்டும் தான். இந்த OS 2 ட்வீட்டர் பார்க்கலாம். இந்த ட்வீட் ரொம்ப ஒரு பிரீமியமான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ட்வீட்டோட கிரில்லே நீங்க கவனிக்க முடியும். TCSோட பெய்டு கிரில் சொல்லுவாங்க. இந்த கிரில் ஒரு கிரில்லே 29,000 rupees வரும். அந்த கிரில் அதை வந்து OSHAல பை டிஃபால்ட்டா இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இந்த ட்வீட்டோட குவாலிட்டி வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க பண்ண முடியும். இந்த ட்வீட்டோட ஆங்கிள் பார்க்கலாம். ஆப்போசிட் பர்சன் இதோட மியூசிக் உங்களுக்கு ஓவரால் சப்வூஃபர் அண்ட் ஸ்பீக்கர் இங்க லொகேட் பண்ணிருக்கும். எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த லெவல்ல உங்களுக்கு ஆங்கிள் ஆகிறப்ப உங்களுக்கு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆடியோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க எப்பயுமே கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்சோ பெஸ்ட் சாய்ஸ் அண்ட் OS 2ன்றது வெரி லேட்டஸ்ட் வேரியன்ட் இந்த ஃபேமிலி. இந்த OS 2 நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் குவாலிட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் சுரேஷ். தேங்க்யூ.